வணக்கம், வணக்கம் மக்களே! நம்ம கவிஞர் கண்ணதாசன் மிஸ்ஸின் ஃபேமஸ் சட்னி பார்க்கலாமா? 1 கப்பு நெறைய தக்காளி, ரெட் கலர் தக்காளியா எடுத்துக்கங்க. ஈக்குவல் அளவு தான். 1 கப் தக்காளினா, 1 கப்பு வெங்காயம். இது பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 10 நம்பர் மொளகா எடுத்திருக்கேன். ஒரு கோலி குண்டு அளவு புளி எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த சட்னிக்கு தேவையான உப்பு எடுத்திருக்கேங்க. இது எல்லாத்தையும் மொத்தமா போட்டு அரைக்க போறோம். பச்சையா தான் அரைக்க போறோம். வதக்கக்கூடாது. நல்லா நைஸா அரைக்க வேண்டியதுதாங்க. ஈஸியான, சிம்பிளான சட்னி. ஆனா சூப்பரா இருக்குங்க. இதில ஒரே ஒரு பல்லு பூண்டு வாசனை புடிச்சதுன்னா, பூண்டு சேர்த்துக்கலாம். இன்னும் சூப்பரா இருக்கும். அது ஒரு டாப் நாட்ச் மாரி ஒரு டக்குன்னு ஒரு நாக்குல ஒரு அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும் நாக்குல. இது கொஞ்சம் தண்ணி ஊத்தியிருக்கேன். அந்த மிக்ஸியில இருக்கிறத கழுவி தண்ணி ஊத்தியிருக்கேன். அவ்வளோதாங்க. கெட்டியா வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா பத்தாது. இதுவே பத்தாது. இதில வந்து தாளிப்பு நம்ம எண்ணெய் ஊத்திலாம் தாளிக்க போறதில்லங்க. அப்படியே நம்ம ரெடிமேடா தேங்காய் சட்னியில நான் சொன்னேன் பார்த்தீங்களா? தேங்காய் சட்னி வீடியோ ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெடிமேடாவே நம்ம தாளிச்சே வச்சிருப்போம். இது எண்ணெய் ஊத்தாம பாப்கார்ன் மாரி தாளிக்கிறது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாரி தாளிச்சு வச்சுக்கணும். கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப எண்ணெய் இல்லாததுனால டயட் கான்ஷியஸா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாமே நம்ம பச்சையா அரைக்கிறதுனால அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஊத்தப்பம், பூண்டு தோசை, நார்மல் தோசை, நல்லெண்ணெய் தோசை, இடியாப்பம், தாளிச்ச இடியாப்பம், கோதுமை தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. வாங்க ஒரு தோசையும் ஊத்தி உங்களுக்கு காட்டிடுறேன். தோசைய வந்து ஊத்தப்பம் மாரி ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு. ஏன்னா, கொஞ்சம் நம்ம அதிகமா எடுத்துக்குவோம். ஊத்தப்பம் எடுத்துக்கும்போது நமக்கு அதிகமா எடுத்துக்குவோம் இந்த சட்னிய. அதனால ரொம்ப நாக்குக்கு சுர்ருன்னு இருக்கும். இது மாதிரி எங்க கடையில உங்களுக்கு தேவையான என்ன டிஷ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இத பார்த்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க நெறைய கேட்டரிங் ஆர்டரும் பண்றோம். உங்களுக்கு வேணும்னா கேட்டரிங் ஆர்டரையும் சொல்லுங்க. கேட்டரிங் ஆர்டரும் பண்ணலாம். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எதுவா இருந்தாலும் பண்ணலாம். வெஜிடேரியனுக்கு தனி கிச்சன், நான் வெஜிடேரியனுக்கு தனி கிச்சனுங்க. நீங்க பயப்பட வேண்டாம். மத்த ஆர்ஃபனேஜுக்கு, இல்ல முதியோர் இல்லத்துக்கு குடுக்குறதுனாலும் நீங்க சொல்லலாம். நாங்க உங்க பேர் சொல்லி குடுத்துருவோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க.